ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 59. நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்க, ஆனால் 1 வீக்கில் 1 kg லாஸும் பண்ணுறீங்க. அது எப்படி தான் பண்ணுறீங்க? எங்களால் எவ்வளோ தான் டயட் இருந்தாலும் எங்களால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் 1 வீக்கில் 1 kg லாஸ் பண்ணுறேன், ஆனால் எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வீடியோஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கணும். நான் மார்னிங்லேருந்து நைட்டு வரை எந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லி. நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை தான் சாப்பிட்றோம், எந்த ஒரு டயட்டுமே இல்லாமல் தான் சாப்பிட்றோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். டெய்லி ஈவினிங்கில் 4:30க்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காலைல எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ணி ஜீரா வாட்டர் குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு டீடாக் ஜூஸ், இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை வெண்பூசணி ஜூஸ் குடிக்கலாம். அந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்கும்போது உங்கள் டீ காஃபி குடிக்கிற கிரேவிங்ஸ், மார்னிங் குடிக்கிற கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே கம்மியாயிரும். அப்புறம் நீங்கள் இது குடிக்கும்போதே வயிறும் ஃபுல்லாயிரும். அப்புறம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது டீ காஃபி கிரேவிங்ஸ் வந்து மார்னிங் இருக்கவே இருக்காது. ஸோ ஒன் டைம் வந்து நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் நான் மார்னிங் எந்திரிச்சோடனே எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு என்னுடைய பிளேட் வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி தான் நான் ஃபுட் எடுத்துக்கேன். ஃபைபரும் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும், காப்ஸ் இருக்கணும். 3 வேளையுமே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண மாட்டேன். நம்ம வீட்டில் சமைக்கிறது, நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி கொய்யாக்காய் இருக்கும், இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபைபரில் தான். சரி, ஏதாவது ஒரு ஃபைபராக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா பயிர் வகைகள், பச்சை பயிறு, அந்த மாதிரி பச்சை பயிரெலாம் முளைக்கட்டி வச்சிங்கன்னா அதெல்லாம் நிறையா ஃபைபர் இருக்குது. இன்றைக்கி நான் அழகாக சூப்பராக ஒரு பவுல் ஃபுல்லாமே ராகி சேமியா எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கோவா எடுத்துகிட்டு ப்ரோட்டீனுக்காக எக் எடுத்துக்கலாம். ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, காப்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக 3 வேளையுமே பிளேட் ஃபுல்லாமே சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெயிட்டும் லாஸ் ஆகும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சும் அதே மாதிரி தான். ஒரு பவுல் ஃபுல்லாமே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு, அந்த அளவு வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு எல்லாம் கேட்குறீங்க கிராம் கணக்கிலலாம். இந்த கிராம் கணக்கெலாம் வச்சு நான் எடுக்க மாட்டேன். என்னால் முடிகிற சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். ஒயிட் ரைஸ் வந்து ஒரு குட்டி பவுலில் எடுத்துக்குவேன். நான் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸு, நான்வெஜ் அந்த மாதிரி இருக்கிறத நிறையா எடுத்துக்கிட்டு ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒயிட் ரைஸில் அந்தளவுக்கு சத்து இல்லை. ஸோ ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் வரகரிசி சாதம், இல்லை திணை, குதிரைவாளி, அது மாதிரி மில்லட்டில் நீங்கள் எந்த ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சூப்பராக இருக்கும். அது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பரு, அப்புறம் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸு, மத்தி மீன் குழம்பு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லாவும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீன்லையுமே இந்த பெரிய மீன்கள்லாம் சாப்பிட்றதோட இந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதில் நிறையா இருக்கனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் டைமில் குட்டீஸ் வீட்டில் இருக்காங்க, என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லி கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களே அன்ஹெல்த்தியாக ஆக்காமல் நம்ம இப்போலேருந்தே நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக அப்பப்போ ஏதாவது ஸ்நாக்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சொல்லி இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு தான் இருந்துச்சு. அதில் கேக் தான் பண்ணியிருந்தேன். இப்போ இதோடைய ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நான் பண்ணப்போ ஒயிட் சுகர் போட்டு பண்ணியிருந்தேன். பட் இந்த டைம் பண்ணப்போ நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, நீங்களும் நல்லாவே சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கோம். மரவள்ளி கிழங்கு, தேங்காய், அது இதெல்லாம் போட்டுக்கலாம், நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கிரேவிங்ஸும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த பேக்கரி ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஒயிட் கலராக இருக்குன்னா இது மேலே நான் நட்ஸு தூவியிருந்தேன், அதனால் அப்படி இருக்குது. அப்புறம் அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எப்பயும் போல் இன்றைக்கி பால் காஃபிக்கு பதிலாக நான் வந்து பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். இதோடைய டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன சுக்கு பொடிலாம் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட் சுகர் மட்டும்தான். மித்தபடி நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம், தேன் எது வேணாலும் கலந்து குடிச்சிக்கலாம். அது நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் இல்லைன்னா 10,000 ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி எனக்கு ரொம்பவே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. இப்போ இங்கே எல்லாம் ரம்ஜான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லார் வீட் சைடும் பிரியாணி ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு கிரேவிங்ஸாக இருக்கும். நான் நைட்டு பிரியாணி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நானும் சீட்டிங்லாம் பண்ணுவேன். பட் சாப்பிட்டுக்கலாம், பட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும். நான் எனக்கு வந்து சூப்பராக பிரியாணி எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்காக 2 பீஸ் சிக்கன் எடுத்துகிட்டு, ஃபைபருக்காக ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர். இப்போவுமே நான் பேலன்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன். பிரியாணி, சிக்கனு, குக்கும்பரில் வந்து ஃபைபர் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி 3மே ப்ரோட்டீன், காப்ஸ், ஃபைபர் 3 பேலன்ஸ்டாக இருக்கிறனால தான் எனக்கு வெயிட் கெயின் ஆகாமல் அப்படியே பேலன்ஸ் ஆகுது. இல்லைனா 1 கிலோ அந்த மாதிரி குறையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.